காலையில் நம்ம ஒரு டியூட்டி எடுத்திருந்தோம். அது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால் மதியானத்துக்கு மேலே தான் இது ரெக்கார்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. இன்றைக்கி காலைல ஒரு 9 மணிக்கு ஒரு ஆக்டிங் டியூட்டி நம்ம எடுத்திருந்தோம். அதாவது முகப்பேர் வந்து கிண்டி வந்து இது வந்து ஃபுல் டே டியூட்டி. இது அதாவது ரவுண்ட் ட்ரிப் தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் இல்லை நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம். என்ன வண்டின்றது காட்டுறோம் பாருங்கள். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஹோண்டா அமேஸ் நேற்று ஓட்டின அது புது காரு. இது வந்து ஒரு வருஷத்துக்கான பழைய காராக இருக்கும். ஆனால் அதே சேம் ஆட்டோமேட்டிக் தான். இந்த வண்டியில் குறைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சீட்டோட பொசிஷன் சரி கிடையாது. அதுதான் இதில் ஒரு மைனஸ் ட்ராப்பான ஒரு விஷயமே கண்டி. மிச்சப்படி இந்த கார் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இருங்க பார்ப்போம். இது முடிஞ்சோடனே இந்த டியூட்டி நான் எவ்வளோ காசு வாங்கினேன் அப்படின்றத நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ப்ரோ நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் ஃபீட்பேக் எடுத்து போடலாமே அப்படின்ட்டு. நான் ஒன்றும் உங்களுக்கு மேலே நான் இதில் கொடுக்குறேன். நான் பாருங்கள். இது வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால தான் கார் நம்பர்லாம் அழைச்சிட்றோம். அழைச்சிட்டு நம்ம போடுறோம். அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா சில பேர் வந்து ஒத்துப்பாங்க. ஏன்னா இந்த ஆக்டிங் டியூட்டியை பொறுத்தவரைக்கும் இல்லை எந்த இடத்துலையுமே சரி மனிதர்கள் வந்து பலவிதம் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம இது பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஓட்டும் போது அந்த கார் எப்படி இருக்குது, இன்ஜினுடைய பவராக இருக்கட்டும், அதோட சீட் பொசிஷனாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போடுறோம்னாக்கா அது வந்து இந்த கார் நல்லாயிருக்கும், இந்த கார் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக. இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அது நம்ம பண்ண முடியாது ப்ரோ, நாங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. வழியாக இந்த டியூட்டி முடிச்சாச்சு. மொத்தம் 11 மணி நேரம் ஓடி இருக்குது. மொத்தம் எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருப்போம்னு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இதில் டிரைவருங்களும் பார்ப்பீங்க, அதனால் கேட்குறேன்.